ஒரு கிராமத்தின் அருகே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் 2 நண்பர்களான பறவைகள் வசித்து வந்தன. அவற்றில் ஒரு பறவைக்கு முயற்சி என்று பெயர். அது மிகவும் சுறுசுறுப்பானது. தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து வெகு தூரம் பறந்து சென்று தனது கூட்டுக்கு தேவையான உணவு மற்றும் கட்டுமான பொருட்களை சேகரிக்கும். வெயில், மழை, புயல் என எதற்கும் அஞ்சாமல் தனது வேலையை செய்யும். இன்னொரு பறவைக்கு சோம்பல் என்று பெயர். அது எப்போதும் அதிகாலையில் எழாது. என்ன அவசரம், இவ்வளவு பறக்க தேவையில்லை, எப்படியும் எங்கேயாவது உணவு கிடைத்துவிடும் என்று நினைத்துக் கொண்டு மரத்திலேயே ஓய்வெடுக்கும். அதற்கு தேவையானதை மட்டும் அருகில் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இப்படியே நாட்கள் சென்றன. முயற்சி தனது கூட்டை அழகாகவும் உறுதியாகவும் கட்டியது. உணவையும் ஏராளமாக சேமித்தது. ஒருநாள் மாலை திடீரென்று பலத்த புயலும் மழையும் வந்தது. காற்று வேகமாக வீசியது. மரம் ஆடியது. முயற்சியின் கூட்டில் அது பாதுகாப்பாகவும் உணவோடும் இருந்தது. ஆனால் சோம்பலின் கூட்டில் கதையே வேறு. அது சரியான முறையில் கட்டப்படாததால் பலத்த காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கூட்டை இழந்தது. உணவும் சேமிக்காததால் மழையில் நனைந்து பசியுடன் பாதுகாப்பின்றி அஞ்சியது. வேறு வழியில்லாமல் அது நனைந்தபடி நடுங்கியபடி முயற்சியின் உறுதியான கூட்டை நாடி வந்தது. முயற்சி தனது நண்பன் சோம்பலை உள்ளே அனுமதித்தது. சோம்பல் முயற்சியின் உழைப்பையும் அதன் பலனையும் அப்போதுதான் முழுமையாக புரிந்து கொண்டது. நீதி: சோகஸ்மேலி கடின உழைப்பு மற்றும் முயற்சி மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். சோம்பல் எப்போதும் துன்பத்தையே தரும்.